இவனோட பேர் வந்து பைரவா. வயசு வந்து ஒரு 2.5 வயசு ஆகுது. வந்து ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 32 இன்ச்சு இருக்கும். நல்லா ரெட்டை குறுக்கில் இருப்பான். ஒரு 1.5 வயசு வரை நல்லா இருந்துச்சு. அந்த வயசு ஏற ஏற அதுக்கு ஒரு அந்த குணங்கள் மாறனால இப்போ அப்படியே இந்த டென்ஷன் ரொம்ப ஆகும். நாய்களை ஆண் நாயெல்லாம் பார்த்தா எந்த நாயாக இருந்தாலும் சரி ஆண் நாய் கடி தான். நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த ஆட்டு மந்தமாக வந்துச்சு. ஒரு செம்பரி குட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு எந்த கார் வந்தாலுமே வந்து முன்னாடி அப்படி நின்றுக்கிறோம். நவலெல்லாம் செய்யாது, ஆறு அடித்தாலுமே நவலாது. வெளியாட்களை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சீண்டாது. ஆனால் நைட்டு நேரம் யாருமே என் வீட்டுக்கிட்ட வர முடியாது. என் பேர் வந்து செந்தில் ஆறுமுகம். என் ஊர் வந்து சுரேகுண்டம். இவனோட பேர் வந்து பைரவா. வயசு வந்து ஒரு 2.5 வயசு ஆகுது. லைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா சித்திரம்பட்டி தாசன லைனும் நம்ம பேய்குளத்துக்கிட்ட இருக்கிற அவங்களோட ஃபீமேலுக்கு பிறந்தது தான் இந்த பைரவா. இவனுக்கு இப்போ வயசு எத்தனை ஆச்சு? 2.5 வயசு ஆகுது. குட்டியிலேருந்து இவனுக்கு என்ன சாப்பாடெலாம் கொடுத்து வளர்க்குறீங்க? என்கிட்ட இது வரும்போதுமே வந்து ஒரு 8-9 மாதம் குட்டியாக தான் என்கிட்ட வந்துச்சு. அடுத்தல வந்து என்கிட்ட வரும்போது எங்கள் மாமா வந்து எனக்கு சொல்லியிருந்தது அப்படின்னா நல்ல சாப்பாடு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முட்டை, நான்வெஜ் நல்லா கொடுப்பேன். தயிர் சாப்பாடு எப்போமா தான் சாப்பிடுவான், எல்லாம் சாப்பிட மாட்டான். ஆனால் நான்வெஜ் அதிகமாக கொடுத்துருவேன். எல்லா நான்வெஜ்ஜுமே கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவான், இல்லைனா சாப்பிட மாட்டான். இப்போ இவன் எவ்வளோ ஹைட் இருக்கான்? வந்து ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 32 இன்ச்சு இருக்கும். சேராக இருப்பான், நல்லா ரெட்டை குறுக்கில் இருப்பான். இவனோட நிறம் என்ன நிறம்? என்னோட நிறம் வந்து பால் கண்ணி. ஆனால் வந்து நெஞ்சில் கொஞ்சம் இது கிடக்கனால மரம்னு சொல்லுவாங்க ரைட்டாக. இதுவே கூட பிறந்தவங்கெல்லாம் இவ்வளோ ஹைட் இருக்காங்களா? இதோட கூட பிறந்தது என்னென்னா, ஒன்று வந்து நான் இதை எடுக்கிறதுக்கு போது அது கடந்து இருந்துச்சு, கூட அதுவும் இருந்துச்சு. ஆனால் அது வந்து இதோட வந்து உடல் கட்டு நல்ல உடம்பு நல்லா இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல அருமையாக இருக்கும். அப்போ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் இது வந்து மாமாவுக்கும் நம்ம அண்ணனுக்கும் வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து பைரவா. அதனால் சரி மாமா இதே எடுத்துரும், இது எடுமரம்னா இது ரொம்ப அழகாக இருக்கும், இதனால் பேர் சொல்லும் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமாவும் எங்கள் அண்ணனும் தான் இது எனக்கு வந்து எடுத்திருந்தாங்க. இது வந்து வர காரணமே வந்து அவங்க 2 பேர் தான். நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க இவனை? இதை நான் வந்து வாங்கும்போது 60 ரூபா கிட்ட வாங்கினேன். ஆனால் நான் சம்பாதிச்சிட்டேன். அதிலே சம்பாதிச்சிட்டு 60 ரூபா போட்டிருக்கேன்னா 60 ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டேன். அது போக 2 ஃபீமேல் இதோட குட்டியும் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஒரு கண்ணியும் ஒரு பிள்ளையும் நிற்கி. அது போய் எங்கள் அண்ணன்ட்டையும் ஒரு கண்ணி இதே மாதிரி ஜெராக்ஸ் அப்படி ஒன்று இருக்கும். அது இப்போவுமே வந்து 1 வயசு ஆகுது. ஆனால் அது ஒரு 30 இன்ச்சு அப்படி இருக்கும். அவங்ககிட்டயும் ஒரு ஃபீமேல் கிடக்கு, என் தம்பிகிட்டையும் ஒரு ஃபீமேல் கிடக்கு. மொத்தம் இதுலேயே வந்து 8 குட்டி எடுத்தோம். எடுக்கும்போது 5மே நாங்களே வச்சுக்கிட்டோம், வெளியே அவ்வளோவா கொடுக்கல. டாக் ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்களா? நான் அட்டன் பண்ண ஒரே ஒரு ஷோ தான், ராஜபாளையம் ஷோ மட்டும் அட்டன் பண்ணேன். டாக் ஷோ வந்து சொல்கிற அளவுக்கு இப்போ நிறைய இடத்துல வந்து அவங்க எப்படி நடத்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்ததில் வந்து இவனை கொண்டு போகலை. அடுத்தல எங்கள் மாமாட்ட இருக்க இன்னொரு பைரவா கருமூஞ்சி உண்டு, அவங்க அந்த பைரவா கொண்டு போகலை. அடுத்த எங்கள் அண்ணன் நாயெல்லாம் கொண்டு போகாத நாங்கள் டாக் ஷோ பார்த்து வருத்தப்பட்டோம். அப்படின்னா ஆம்பூர் பிரபுன்னு ஷோ நடத்ததை வந்து நாங்கள் வருத்தப்பட்டோம். டாக்கை கொண்டு வராமல் போயிட்டோமே நம்ம வீட்டில் இருக்க ஜிப்பிள்ளையில் அப்படின்னு நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். அவங்க அவ்வளோ அருமையாக நடத்துனாங்க. சின்ன நாய் பெரிய நாயின்னு கிடையாது. அது போக நாங்கள் வந்து இன்றைக்கி நான் 3 நாய் நான் தான் வச்சுருக்கேன். எங்கள் மாமா 4 நாய் வச்சுருக்கு. எங்கள் அண்ணன் ஒரு 20 நாய்கிட்ட வச்சுருக்கேன், 15 நாய்கிட்ட வச்சுருக்கான். ஆனால் அவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் வந்து வெளியே போனால் எங்களுக்கு வந்து சரி ரைட்டு இவங்க புதுசாக அப்படின்னு தான் பார்க்காங்க தவிர பழைய ஆட்களுன்னு பார்க்கறது இல்லை. நல்ல டாக் ஷோனால் நான் ஆம்பூர் பிரபுன்னு ஷோ நல்லா பார்த்துருக்கேன். அவங்க அருமையாக கொண்டு வந்தாங்க. அது சின்ன நாயாக இருந்தாலும் சரி பெரிய நாயாக இருந்தாலும் சரி எல்லா நாய்க்குமே ப்ரைஸு. சாப்பாட்டில் எத்தனை டைம் கொடுக்குறீங்க? சாப்பாடு வந்து நான் வேலைக்கு போயிட்டோம்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே வந்து சாப்பாடு கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா கொடுத்துருவோம். ஆனால் அதிகமாக நான் வந்து குட்டியிலேருந்து வர்றது வந்து 2 நேரம். மதியம் கரெக்டாக ஒரு 2-3 மணிக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பேன். அதை நைட்டு ஒரு 9 வரைக்கு நாய் நல்லா லாத்திட்டு ஒரு 10 மணிக்கு அந்தளவு சாப்பாடு வைப்பேன். அது போல் சாப்பிட்டுட்டு அப்படி போய் படுத்துருவான். காட்டுக்கெலாம் போகுதுங்களா? காட்டுக்கு போகிறது கிடையாது, நம்ம யாருமே கிடையாது. நம்ம மாமா மட்டும் போகப்பல, அவரும் இப்போ போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். காட்டுக்கு போகிறது வந்து இப்போ தடை பண்ணுறதுனால நம்ம போகிறது கிடையாது. அதிகமாக நான் காட்டுக்கு போனது கிடையாது. இது கூட பிறந்த எல்லாமே இதே நிறம் தானா, இல்லை நிறங்கள் பிள்ளை நிறம் அந்த மாதிரி கலந்து எதுவும் வந்துச்சா? இது கூட பிறந்தது வந்து நான் பார்க்கும்போது வந்து 2-3 கிடஞ்சி. அது 2மே இதே நிறம் தான், இதே மாதிரி தான் இருக்கும். நல்ல உடல் தாக்கமாக இருக்கும், நல்ல உயரமாகவும் இருக்கும். இதிலே வந்து நான் இருக்கிறது பார்த்ததுலேயே இது நல்ல உயரம். அப்போ அந்தளவு நான் 8-9 மாதம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்து என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷம்கிட்ட ஆகுது, 2.5 வயசுக்கிட்ட ஆகுது. அது பாட்டில் என் தம்பி மாதிரி இருக்கான். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி பழகுறான்? அதாவது வந்து எந்த நாயை பார்த்தாலுமே போன ஸ்பீடாக கடிக்காது, சண்டை போடாது, அப்படியே நிற்கும். வேறு ஒரு நாய் ஆப்போசிட்டாக கடிக்க வந்தால் மட்டும்தான் இது ஒரு குணத்தை டக்குன்னு கடித்து போயிடும். அது போக நான் தண்ணியில் குதிச்சுட்டு கூப்பிட்டா தண்ணியில் உடனே குதித்து பின்னாடியே வந்துடுவான். அது ஆறாக இருந்தாலும் சரி, வாய்க்காலாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, குதிச்சுட்டு வா பைரவா வா அப்படின்னா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் தன்னால் குதித்து உடனே வந்துடும். இவன் இருக்க ஹைட்டுக்கு இந்த கேட்லாம் தாண்டி இருப்பானே?
கேட்லாம் தாண்டும். ஆனால் நான் கொஞ்சம் சத்தம் போட்டு அடிப்பேன். அதனால் 2 அடி அடித்தோன்னா அப்படியே அமைதியாக படுத்துக்கிடும், இல்லைன்னா அது பாட்டில் இருந்துவிடும். ஏதாச்சும் ஒரு சம்பவம் யாரையாச்சும் கடிச்சது இல்லை ஏதாச்சும் நாய்களை புரட்டினது? சம்பவம் பார்த்தா அது நிறைய சம்பவம் நடந்திருக்கு. வெளியே சொன்னோம்னா நாய்களே 2-3 நாயை சங்கு கடிச்சு வந்திருக்கு. இடத்துல ஒரு இடையில இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த ஆட்டு மந்தமாக வந்துச்சு. ஒரு செம்பரி குட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு. அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு போடலை. அதனால நல்ல வேலை அவங்க ஆட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. அதனால் நானும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு சேவல் ஒன்று உண்டு. அது ஆட்களை பார்த்தாலே அந்த சேவல் கொத்தும் போது இதை நான் அவுத்து காலையில் லாத்துவேன். எப்பவுமே நான் அவுத்து தான் விடுவேன், கூப்பிட்டோன்னே வந்ததுனால. அப்போ சேவல் நெஞ்சிருக்கு, இதை பார்த்தோன்னா கொத்த வந்திருக்கு. இது நெஞ்சிட்டு என்னையும் கொத்த வரியா அப்படின்ட்டு டபக்குன்னு கவிட்டு நேராக வீட்டை பக்கம் கொண்டு வந்துட்டு, அந்தால இங்கே வா அப்படின்னா வரவே இல்லை. வீட்டை 2 ரவுண்டு அடிச்சிச்சு. வானா வரவே மாட்டேன்ட்டு, இங்கே வா பயிரவா அப்படின்னா 3ஆவது ரவுண்டாக வந்துட்டு, அதனால் சேவலை நைஸாக பிடிங்கி நேராக வீட்டுக்காரங்களே கொண்டு கொடுத்து நாய் இப்படி கடிச்சு போட்டுன்னு சொல்லி வந்துட்டோம். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 1.5 வயசு வரை நல்லா இருந்துச்சு. அந்த வயசு ஏற அதுக்கு அந்த குணங்கள் மாறனால இப்போ அப்படியே இந்த டென்ஷன் ரொம்ப ஆகும். நாய்களை ஆண் நாயெல்லாம் பார்த்தா எந்த நாயாக இருந்தாலும் சரி ஆண் நாய் கடி தான். நம்ம கூட என் அண்ணன் சொல்லுவோம்ல, எங்கள் அண்ணன் நாயே கடிச்சு போட்டு அது எனக்கே ஒரு மாதிரி ஆகிட்டு. அதுலேருந்து இந்த ஆண் நாயை மட்டும் பார்த்தா அப்படியே கடிக்க ஆரம்பிச்சு. பொதுவாகவே இந்த நாய்கள்லாம் ஒரு வயசு வரைக்கும் ஒரு விளையாட்டு குணமாக இருக்குது. ஒரு வயசுக்கு மேலே தான் குணங்கள் சேஞ்ச் ஆகுன்றாங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி எப்படின்னா, நம்ம 1 வயசு வரை நம்ம நாயை நம்ம ஒரு குட்டியாக தான் பார்ப்போம். ஒரு 1-1.5 வயசு 2 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம நினச்சோம்னா அதை ஒரு ஆண் நாய் வச்சுருக்கோம்னா அதை மேட்டிங் பண்ண பார்ப்போம். அப்படிங்கும்போது அது பொட்டை நாயோட சேர்ந்ததுக்கப்புறம் அதோட குணங்கள் அது மாறும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது ஜாலியாக தான் சுற்றும். அப்போ ஒரு பூத்த நாயை கொண்டு விட்டாலுமே அதுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த நாய் விழுந்து சேர்ந்ததுக்கப்புறம் அதோட குணங்கள் மாறி அப்படி இந்த லாத்தும் போது சில ரோட்டை தெருவில் இருக்கிற நாயெல்லாம் சேர்ந்து கிடக்கிறது பார்க்கறது, அது சண்டை போடுறது பார்க்கும்போது இதுக்கும் அதோட அந்த பிளட்டு ஏற்கனவே இது அதோட நாய்கள் தான். வேட்டையிலையும் சரி எதுலேயுமே சரி நல்ல உருத்தாக இருக்கிறதுனால அதோட குணங்கள் உடனே சடவுனா ஒரு 10-20 நாள் 30 நாள் கொஞ்ச நாள்லேயே அதோட குணங்கள் மாறிடும். வேறு அந்த மெடிக்கல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க? மெடிக்கல் நான் கரெக்டாக பார்த்துக்கிடுவேன். பொண்ணுக்குன்னு வந்தாலுமே உடனே நான் பைக்கில் வச்சு தூக்கிட்டு போயிடுவேன். இது பைக்கில் வச்சு யாருமே தூக்க முடியாது. நான் மட்டும் தூக்கி வச்சுட்டு நின்னா நிற்கும். ஒரு வாட்டி எங்கள் மாமா தூக்குனுச்சு. மாமா ஒரே லைட்டாக ஒரு உழுப்பு உழுப்பிட்டு, அதனால் மறுமணி நீயே தூக்கியோ அப்படின்ட்டாங்க. நான் மட்டும் தூக்கி அப்போவுமே நீ உழுப்பும். அந்தால கம்படுன்னு சொன்னோன்னா கம்படுனாலே அது பயந்துடும். கம்பு எங்கே அப்படின்னா அது அப்படியே பயப்படும். அந்தால அது வரலாம் அமைதியாக உட்காந்துவிடும். ஆனால் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது, கொஞ்சம் தூரம் போவேன். போயிட்டு அந்தால ஊசி போட்டுட்டு போடுவேன். அதே மாதிரி எந்த ஊசி போட்டாலும் சரி டாக்டரை ஒன்றுமே செய்யாது. அது பாட்டில் அமைதியாக நிற்கும். நம்ம கட்ட நின்னோம்னா அது பாட்டில் எப்பயும் நிற்கும். இந்த மாதிரி தான் அப்படியே எப்போவுமே நின்றுக்கிட்டே தான் இருக்கும். யாருமே வெளியாட்களை அவ்வளோ சீக்கிரத்தில் சீண்டாது. ஆனால் நைட்டு நேரம் யாருமே என் வீட்டுக்கிட்ட வர முடியாது. சவுண்டு நல்ல அழகாக குலைக்கும், நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த சிப்பிப்பாறை நாய்கள் ஹைட்டாக வளரும்போது கால் வளைஞ்சிரும். இவனை எப்படி இந்த காலெல்லாம் வளையாமல் நீங்கள் அதை வளர்த்தீங்க? இதை எனக்கு வரும்போதே அந்த எப்படின்னா எடுத்தது சொன்னதேன் 8 மாதம் 9 மாதம் குட்டியில் எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் எடுக்கிற வீட்டில் அவங்க என்னோட அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள மாதிரி எனக்கு தெரிஞ்சவரை நான் நாயை பார்க்குறதோட அவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கற்றுக்கலாம். அவங்க அவ்வளோ எளிமையாக நல்லா பார்த்துருப்பாங்க. ஒரு ஆள் போனாலுமே நீட்டாக பேசுவாங்க. அவங்க பேர் சொன்னாலுமே நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வெளியே அவங்க எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி வரமாட்டாங்க. அவங்க பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க செம்மன் குடியிருப்பு மீன்காரங்க நாயின்னு சொன்னால் தெரியும், பாண்டின்னு சொன்னால் அவங்க பேர் தெரியும். 2 பேர் தெரியும். அவங்ககிட்ட இந்த மாதிரி ரெட்டகூருக்கு நாய் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட அதுமாதிரி கொஞ்சம் டக்குன்னு போய் வாங்க முடியாது. எங்கே நல்ல குணமாக பேசுவாங்க. எங்களுக்குமே பக்கத்து ஊருன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் ஒன்றும் சொல்லலை. இந்த நாய் இன்னொரு ஆள் புக்கிங் பண்ணி அட்வான்ஸ் போட்டிருந்த நாய் இந்த பைரவாவை. இவன் எங்களுக்கு எங்கள் மாமா ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் சொன்னான் இந்த நாய் எடுக்கணும் நம்ம இப்படியான்னு சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சி கொடுத்தானோன்னா அவங்களுக்கு அட்வான்ஸ் அந்த நேரத்தில் நாங்கள் போட்டவங்க இதை எடுக்க முடியல இவங்களால். உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கெல்லாமோ கைமாற்று வாங்கி வட்டிக்கு வாங்கியுமே கடைசியில் நம்மக்கிட்ட வந்துட்டு நல்ல இன்னி வரை ஆச்சு நல்ல பேர் வாங்கி தந்திருக்கான். நிறைய பேர் பார்க்க வந்திருக்காங்க. ஆமாம், வெளியே கூப்பிட்டு போனால் ஒரு காரில் சிலவங்களாம் 3 நாய் 2 நாய் கூப்பிட்டு வருவாங்க. இவனை பொறுத்தவரை நான் ஒருத்தர் தான் கூப்பிட்டு போக முடியும். ஏன் அப்படின்னா மிச்ச நாய் கடிச்சு போடுவான். அது ஆண் நாயாக இருந்தாலும் சரி பொட்டை நாயாக இருந்தாலும் கொஞ்சம் ரேராக இருக்கும். இந்த கடிக்கிற மாதிரி ஆகிட்டனாலே இதோட பிள்ளையிலே 2 கிடக்கு. ஒரு கண்ணியும் கிடக்கு, ஒரு பிள்ளையும் கிடக்கு. சாப்பிடும்போது தட்டில் இவனோட தட்டில் இவன் மட்டும் தான் சாப்பிட முடியும். அவனோட பிள்ளைகளுமே சாப்பிட விடாது, யாருமே சாப்பிட விடாது, கடிச்சு போடும். இப்போ இவனுக்கு பிறக்கிற பிள்ளைங்க இவனை மாதிரியே உருவத்தில் கிடைக்குதா? ஆமாம், நான் எங்கள் அண்ணன்ட்ட இதில் வைக்கும்போது இவனே ஜெராக்ஸ், இவனே மாதிரி இருக்கும். இவனே மாதிரி ஒன்று சிறந்ததில் கிடக்கு, எங்கள் அண்ணன்ட்ட கிடக்கு. அது நல்லா. ஆனால் நாங்கள் இவனே மாதிரி வருவான்னு பார்த்தோம். ஆனால் இந்த உயரம் இந்த நீளத்துக்கு அவன் வரல. அவன் கொஞ்சம் உட்காந்துட்டான். ஆமாம், நாங்கள் ஆனால் இதே ஜெராக்ஸ் தான். இதே மாதிரி எல்லாமே இருக்கும். கழுத்து மரம் எல்லாமே கிடப்பான்.
இதோட தகப்பன் இதே மாதிரி உயரத்தரம் இருக்குமா? இதோட தகப்பனை வந்து நான் பார்த்தே கிடையாது. எங்கள் மாமா பார்த்துருக்காரு அப்படின்னு எங்கள் மாமா சொல்லுவோம். ஆனால் நான் இதோட தாயை பார்த்துருக்கேன். தாய் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த செம்மன் குறிப்பு பாண்டின்னு சொல்லுவோம், அவங்க மீன்காரங்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட அருமையாக இருக்கும், அவங்ககிட்ட அழகாக கிடக்கும். இவன் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கனே, குழந்தைகள்கிட்டலாம் எப்படி பழகுறான்? இல்லை வீட்டில் இருக்கவங்கள்ட்ட, லேடிஸ்கிட்ட, பெரியவங்கள்ட்டலாம் எப்படி பழகுறான்? குழந்தைகள்னு சொன்னீங்கன்னா என் அக்கா அம்மா ஒருத்தி உண்டு, வயசு 2-3 வயசு தான் ஆகுது. அவள் ரோப்பை பிடிச்சி கூப்பிட்டு போவாள். நான் டிக்டாக்ல கூட அப்போ முன்னே இருக்கும்போது அவள் அதிலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த நாயை பிடிச்சி அவள் பிடிச்சிட்டு போனாலும் அது பாட்டில் அமைதியாக போகும். அந்த பிடிச்சிட்டு போகும்போது சின்ன குழந்தைங்க பொம்பளையால் பிடிச்சிட்டு போகும்போது என்னென்னா அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு ஓடுற மாதிரி, இந்த கோழி, இந்த சேவலும் ஓடுற மாதிரி, இந்த ஆடு எதுவும் ஓடுற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு இதாக இருக்கும். இல்லைன்னா அது டக்குன்னு இழுத்துரும். மிச்சபடி நம்ம வந்து எப்போ அவுத்து விட்டாலும் நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. நம்ம அப்பா அவுத்து விடும். யார்கிட்டையுமே சரி, நீங்களுமே இப்போ வந்து வெளியே வா பைரவா அப்படின்னு சொன்னால், பைரவான்னு சொன்னாலே அது பாட்டில் உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பார்க்கும், மூஞ்ச பார்க்கும், யார் நம்மகிட்ட புதுசாக இருக்க அப்படின்னு பார்த்து வீடு தெரிய மாதிரி இப்படி பார்க்கும். வீட்டையும் பார்க்கும், உங்களையும் பார்க்கும். அதுக்கப்புறம் இப்படி பார்த்துட்டு நேராக வீட்டை பார்க்க பாட்டில் வந்து வீட்டில் இருந்துக்கிறோம். கண்டிப்பாக இது நிறைய பேர் விலைக்கு கேட்டு வந்திருப்பாங்களே. விலைக்கு கேட்கும்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பார்க்க வந்த ஆளுக்குமே 1-2 தந்தா எனக்கு தா, கொடுத்தா எனக்கு தா கொடு அப்படிம்பாங்க. நான் ஒரே வார்த்தை, என்ன இல்லைண்ணே, நான் கொடுக்கறது கிடையாது, நான் தம்பி மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வரைக்கும் விலை வச்சு கேட்டாங்க? என்கிட்ட இது வந்து விலை வச்சு கேட்டது வந்து 1-1.25 வரை கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் மாமா கிட்ட ஒரு ஆள் கேட்டுறாங்க, 2 ரூபா வரை கேட்டிருக்காங்க. மாமா இல்லைண்ணே கொடுக்க மாட்டான் என் மருமவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீகுண்டத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களும் நாய் போட்டிருக்காங்க. 4 நாய் 5 நாய் போட்டிருக்காங்க. நல்ல கருமூஞ்சி பிள்ளையில் கருமூஞ்சி 31 இன்ச்சு 30 இன்ச்சில் போட்டிருக்காங்க. அவங்க நல்லா, அவங்க பேரை சொன்னாலும் நிறைய பேருக்கு இந்த இப்போ நாயில் நல்லா பேர் வாங்க அவங்ககிட்டலாம் அவங்களுக்குலாம் தெரியும். அவங்ககிட்ட நாய் அருமையாக இருக்கும். அவங்க தான் எனக்கு வந்து இதை வந்து வாங்கி தரணும். அவங்க வந்து எனக்கு ஒரு நாய் வாங்கி தந்தாங்க. அப்போ வந்து அந்த நாய் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு. இப்போ அந்தால எல்லோரும் என்ன இப்படி வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அந்த நாயை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு, அந்தால உடனே எங்கள் மாமா என் மருமனுக்கு வாங்கி கொடுத்தா ஒழுங்காக வாங்கி கொடுக்குன்னு சொல்லி எங்கள் அண்ணனும் எங்கள் மாமாவும் தான் எனக்கு வாங்கி தந்தாங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னா அன்றைக்கி இந்த நாய் நம்மகிட்ட இந்த பைரவா என்கிட்ட இருக்காது. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே இது உண்டு. நீங்கள் பேசிக்காக என்ன அவங்களோட ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு? நம்ம கூலி வேலை தான் பார்க்கோம். கூலி வேலை பார்த்துட்டு தான் இது பைரவா இவனோட பிள்ளைகளெல்லாம் போட்டு வளர்க்கும். கஷ்டப்பட்டு தான் வளர்க்கும். ஆனாலும் அந்த இது ஆசைன்னு போகிறதில்ல. ஒரு நாளைக்கு உங்களுக்குன்னு பார்த்தா எவ்வளோ செலவாகும்? அது எப்படி நம்ம சொல்ல முடியாது. செலவு வந்து திடீர்னு காய்ச்சல் வரும், அது வரும். இந்த இதோட பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு கண்ணி ஒன்று உள்ளே கிடக்கு. இவனே மாதிரி ரெட்டை குறுக்கு தான் பொட்டை நாய் 28 இன்ச்சு இருக்கும். அதுக்கே அன்றைக்கி ஒரு நாள் ஊசி போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தா செலவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் சாப்பாடு நான்வெஜ்ஜு, அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. எனி டைமே எப்போவுமே நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டான். தயிர் ஊற்றினா எப்போது தான் சாப்பிடுவான். அதுவும் அதோட அவனுக்கு ஒரு மூடு இருந்தால் மட்டும் நைட்டை நக்கிட்டு போயிடுவான். இல்லை அப்படின்னா அவன் ஒரே நான்வெஜ் தான். பக்கத்தில் செதிங்கன்னு ஒரு சந்தை உண்டு. அது இந்த பைரவா தந்தவங்களே மீன் ஞாபகம் தான். அவங்ககிட்டே போய் நான் மீன் வாங்குவேன். ஏன்னா அப்படிமா அதெல்லாம் வாங்கினேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஏன்னா ஒரு 2 கிலோ தாங்க அப்படிமே சாலை மீன் வாங்குவேன். அப்படியே வந்து போடுவேன் வச்சு. இடத்துல பீஃப் போடுவேன், முட்டை போடுவேன். இந்த 3 இல்லாமல் அது சாப்பிடாது. இப்போ நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக வெளியூர்லாம் போனீங்கன்னா இது யார்கிட்ட அடாப்ட் ஆகிக்கிறோம்? யார்கிட்ட அடாப்ட்டுங்கிறது வந்து யார்கிட்டனாலும் ஆகும். ஆனால் வந்து எங்கள் அப்பா கேட்டை திறந்து விட்டாலே போதும், நாய் எங்கேயுமே போகாது. இப்போ வீட்டில் கூட காட்டினாலுமே இந்த கேட்டை திறந்து விட்டால் கேட்டுக்கிட்டே தான் நிற்கும். வெளியே போகும், பக்கத்தில் போகும், லாந்தும். கூப்பிட்டா பயிரவான்னு கூப்பிட்டா குரலுக்கு உடனே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். எங்கள் அப்பாவுக்கு வந்து இதில் ஆத்துறது ரொம்ப ஈஸி. சிலவங்க செயின் போட்டில் ஆற்றுவாங்க, ரோப் போட்டில் ஆற்றுற மாதிரி வேண்டாம். எங்கள் அப்பா நினச்சும் காலையில் எந்திரிக்கும், கேட்டை திறந்து வெளியே போகும். அது பாட்டில் விறுவிறுன்னு போகும். நல்லா லாந்திட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அதில் வா அப்படிங்கும். அது இன்னும் கொஞ்சம் லாந்தோம்னா வராது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா பைரவா வா உள்ளே வா அப்படின்னோடனே விறுவிறுன்னு உள்ளே வந்து அது பாட்டில் வந்துக்கிடும். அது போய் எங்கள் அப்பாவும் வெளியே வச்சு குளிக்கும் போதுமே இதுக்கு குளிக்கணுன்னாலே அதுவே போய் எங்கள் அப்பா கிட்ட போய் நிற்கும். குளிக்கிறதுமே வந்து இது ரொம்ப இதாக தான் உண்டு. சூடு தன்னை ரொம்ப வெயில் இருக்குது, வெளியே படுக்கணும், வெளியே படுத்துருக்கு, சூடாகுது அப்படின்னா தன்னால் எங்கள் அப்பா குளிக்கும்போது பைப்புக்கிட்ட போயிடும். இது குளிப்பாட்டத்துக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்படி தண்ணியில் நம்ம கூப்பிட்டாலும் நம்ம பின்னாடி வந்துடும். என்ன இழுப்பு தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் பயப்படுவான், மிச்சபடி எல்லா தண்ணிக்கும் வந்துடுவான். யார்கிட்ட ரொம்ப செல்லம் எடுத்துக்கிடுவான்? செல்லம் வந்து என்கிட்ட ரொம்ப இருக்கும். நான் படுத்தா என்கிட்டே தான் படுக்கும். என்னை தள்ளி விட்டு அந்த குறுக்கை கொண்டு அப்படி சுற்றி பார்க்கும். அடுத்தல பொத்துன்னு கொண்டு என் மேலே வந்து விழுந்துடும். அதனால் ரொம்ப செல்லமாக இருக்கும். வந்தவுடனே எக்கு போட்டு மூஞ்ச ஒரு நக்குனுக்கும். நான் விட்டு சும்மா ஏறி அப்படிமே திருப்பி அந்தால நீ இறங்கிட்டு உடனே மறுபடியும் எக்கு போட்டுருவான். நல்லா விளாடுவான் நம்மகிட்ட. யாருக்கு ரொம்ப பயப்படுவான்? சொல்கிறத கேட்பான். அது வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுவான். ஒரு வார்த்தை தான் எங்கள் அம்மா சொல்லுவோம். இப்போ எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மா கிச்சனில் இருக்கும்போது எங்கள் அம்மா கதவை திறந்து தான் சமையல் பண்ணும். அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போதுமே அந்த கிச்சனை பார்த்துட்டு தான் உள்ளே போவான், இருக்காங்க அம்மா இருக்கான்னு. அதே மாதிரி நான் சாப்பாடு வைக்கிறதோட எங்கள் அம்மா சாப்பாடு வைக்கும்போது இது பைரவா ரொம்ப அருமையாக இருந்தான். அதேமாதிரி அவங்க சாப்பாடு வைக்கும்போது ஒரு தட்டில் ஃபுல்லாக வச்சு விடுவாங்க, ஃபுல்லாமே சாப்பிடும். நான் இப்போ வந்து வைக்கேன், விரைவி தான் வைப்பேன்.
ஆனால் அந்த கை டேஸ்ட் எனக்கு அது என்னன்னு தெரில. நம்ம வேலைகளுக்கு போயிட்டு வந்தோன்னா அது ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கான்னு தெரில. ஆனால் சாப்பிடுவோம். ஆனால் எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்கிறதுனால சரி வீட்டில் இருக்கனால நல்லா சாப்பிடுவான். கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பானே அம்மா தவறுனா போவேன். ஆமாம், அது அம்மா தவறுனதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு வீட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் அந்த கிச்சனை இன்னும் பார்க்கும். கிச்சனே தான் பார்க்கும். கிச்சனை பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு உள்ள விருதுன்னு போய் ஃபேனு கீழே தான் படுக்கும். டிவி கீழே அப்படி படுத்துரும். சாமி ரூமில் அது கீழே தான் எப்பவுமே அது படுத்து கிடக்கும். யூரின் வந்தாலுமே வெளியே வந்து இப்பவும் போகும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் ஆள் இல்லை. நான் சில நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே தூங்கிடுவேன்னா அதுவும் பக்கத்தில் தூங்கணும் இருந்துச்சு. அது பாட்டில் கிச்சனில் போய் டபக்குன்னு மோண்டு வச்சுட்டு வந்துடுவான். அதனால் எந்திரிச்சு உடனே கோவத்தில் இங்கே வா அப்படிமா அதெல்லாம் வந்து ஓடிடும், வெளியே போகும். இப்போது யாராச்சும் குட்டி வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கணும்னா என்ன மாதிரி விலை வச்சு கொடுப்பீங்க? நான் வந்து மேட் பண்ணதுக்கே மேட்டிங்கே வந்து 15 ரூபா வாங்குவேன். அதேமாதிரி மேட்டிங்கில் குட்டி ஒரு துட்டை தான் நான் வந்து ஒரு குட்டிக்கும் வாங்கிடுவேன். இதோட குட்டியுமே நான் அண்ணன் வச்சாங்க. அண்ணன் எனக்கு நான் எடுத்தவங்ககிட்டே நான் மேட்டிங்கு 15 ரூபா தான் வாங்கினேன். 10 ரூபாவுமே குறைக்கல. அவங்களுமே அப்போ வந்து எங்கள் அம்மா தவறுனதுக்கப்புறம் தான் கொண்டு வச்சாங்க. அதனால் இந்த ஆளை செந்தில் நீ கஷ்டப்படுத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன்ட்ட துட்டுன்னு வாங்குறதும் இல்லை, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுமே கரெக்டாக 15,000 அப்படி எண்ணி அவங்க தந்துட்டு போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது உங்களால்? நான் வந்து காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன். சாயந்தரம் 6-7 மணிக்கு வருவேன். சிலருக்கு 8 மணிக்கு வருவேன். ஆனால் 8 மணிக்கு வந்தவுடனே இவனுக்கு விளாடணும்னு தோணிட்டுனா நான் வாசலில் வந்தவுடனே என்னை விட மாட்டான். என்னை அதில் வச்சே அரசு லாக் பண்ணிக்கிட்டு விளாடணுன்னே தோணும். அப்போவே நினைப்பேன் சரி ரைட்டு வெளியே போகணும்னு நினைக்காம அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா உள்ளே போய் சார்ந்த டைம் மாற்றிட்டு உடனே அவுத்து விட்ருவேன். அது பாட்டு நல்லா ஜாலியாக போகும். 2-3 நாய்கிட்ட கடியும் வாங்கியிருக்கான். நல்ல பெண் செப்புலாம் கடி வாங்கியிருக்கான். ஊசிலாம் போட்டிருக்கேன். எப்படின்னா ஒரு நாயை கடிச்சிச்சின்னா 10 நாய் இருந்தாலும் அந்த இடத்துல போய் பயப்படாமல் அந்த ஒரு நாயை கடிக்குன்னா கடிச்சு போடும். பின்னாடி இருக்க தெருநாய் வந்து ஏதாவது ஒரு நாய் கடிச்சு போட்டு ஓடிடும். ஆனால் இவன் ஏதாவது கடிச்சிட்டு தான் வருவான். சேட்டை நல்லா பண்ணுவான், உண்மைச்சேட்டை பண்ணுவான். ஏரியாவில் இருக்கவங்களாம் எப்படி பார்க்குறாங்க அவனை? ஏரியாவில் இருக்கவங்க யார் பார்த்தாலுமே இதை வந்து பார்த்தோன்னே காரு இப்போ எந்த கார் வந்தாலுமே வந்து முன்னாடி அப்படி நின்றுக்கிடும். காருக்கு முன்னாடி நிற்கும். நவலெல்லாம் செய்யாது. 6 அடித்தாலுமே நவலாது. நவலு அப்படின்னா ஏன்னா நான் வந்து 2-3 நாய்களை மேட் பண்ணோன்னே அந்த காரில் பட்ட நாயை கூட்டு வராங்க போல் வீட்டுக்குன்னு நினச்சி அந்த காரை போய் இப்படி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும். பைக்கில் வந்தாலும் நின்று பார்க்கும். 6 அடித்தாலும் நவலாது. அதுபோல் நிற்கும். நவுண்டு போ அப்படிம்பாங்க. பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு சர்வசாதாரணமாக வரும். வீட்டுக்காரங்க எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களுமே வெளியே நிற்கும் போதும் போமா அதில் பைரவான்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டு பேசுவாங்க. அவனோட பிள்ளை தான் இந்த பொட்டை. 13 மாதம் ஆகுது. உடம்பு நல்ல அழுத்தமாக இருக்கும். இன்னும் பூ கூட போகலை. உன் போல் தாப்பனை மாதிரியே இருப்பான். காது நெஞ்சி எல்லாமே. இது எந்த ஒரு நாயோட சேர்த்தீங்க? இது வந்து நம்ம அண்ணன் நாயோட சேர்த்தேன். நம்ம அண்ணன் நாயோட சிறுவனத்தில் கிடக்கிற நாயோட சேர்த்தேன், எடுத்தேன். இப்போ எப்போ இது அடுத்தது குட்டின்னு வைக்கலாம் பிளான் பண்ணிக்கிங்க? மாமா சொல்லியிருக்காப்புல 2 பூவில் எடுப்போம்டா அப்படின்னு. அது என்னன்னு தெரில. அது பொறுத்தோன்னே பார்த்துக்கிடுவோம், அந்த நேரத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவளும் வந்து இது கூட பிறந்த சோடாவில் தான். இவளும் பொட்டை தான். இதுவும் அவன் போல தான் இருக்குது. இன்னும் பூக்களை. இது வந்து தாய் மாதிரி. தாயை வந்து நாங்கள் பிள்ளை கலரில் சேர்த்தனால தாய் மாதிரி விழுந்திருக்கு. இதோட தாய் வந்து பொன்னம்பரை புல்லட் முருகன லைனு. இந்தியாவின் பாரம்பரியமான செல்லப்பிராணிகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதை வெளியே கொண்டு வரோம். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842163806. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.